Milestone by Roofwest, where faith meets fortune. Commercial and residential plots in Sirvapuri. பொதுவா சஷ்டி அப்படினாலே மக்கள் எல்லாரும் ரொம்ப ஆவலோடும் எதிர்பார்ப்போடும் சஷ்டி எப்போ வரும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருப்பாங்க. அந்த சஷ்டி திருநாள்ல அந்த சஷ்டி திருமகன் நம்ம எல்லாருக்கும் சொல்கின்ற செய்தி என்ன அப்படிங்கிறத முருகர் காட்சி மூலமா பார்த்துடலாமா மேம்? ஸோ இப்போ 6 முருகர் வருவாங்க. அந்த 6 முருகர்ல எத்தனை முருகர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு முருகர் 2 முருகர் கூட சூஸ் பண்ணிக்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. முதல் முருகரை சூஸ் பண்ணவங்களுக்கு அந்த முருகப்பெருமான் சொல்ற செய்தி அப்படின்னா அது என்ன? முதல் முருகர் சூஸ் பண்ணவங்களுக்கான முருகர் கார்டு. இந்த முருகரை இவங்க பிடிச்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு எதிர்பார்த்த அந்த குடும்ப சூழல் அமையும். அண்ட் அது வரைக்கும் இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்களை சுத்தி எல்லாமே மாறலாம், மனிதர்கள் மாறலாம், இது மாறினாலும் அதாவது ஏதாவது ஒரு மனித ரூபத்துல இவங்களுக்கு அந்த டைம்ல ஒரு ஆறுதல் கிடைக்கும். அது கண்டிப்பா முருகர் கொடுக்கிற ஒரு ஆறுதலா தான் இருக்கும். இந்த விஷயத்த பாஸ் பண்றாரு. இது மட்டும் இல்லாம 2 மெசேஜ் இருக்கு. ஒன்று இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விதமான விஷயங்களை நினைச்சு ஒரு விரக்தியில இருப்பாங்க. இனிமே நான் யாருக்கிட்டையும் அன்பு செலுத்த மாட்டேன், நான் ரொம்ப கராரா இருப்பேன், கடுமையா இருப்பேன், அந்த மாதிரி இருப்பாங்க. முருகர் தரக்கூடிய மெசேஜ் அவங்களுக்கு திருச்செந்தூர் போயிட்டு பௌர்ணமி அப்போ போயிட்டு திருச்செந்தூர் கடல்ல அவங்க மூழ்கி எழுந்துக்கணும். 6வது முருகர் சூஸ் பண்ணவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்ற போது, ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நமக்கு ஐப்பசி மாதம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாரும் ரொம்ப ஆவலோடு காத்திருக்கிறது முருகப்பெருமானுக்கு உரிய அந்த சஷ்டி விரதம் தான். ஏன்னா நம்ம எல்லாரும் அவரை நோக்கி ஆயிரக்கணக்கான வேண்டுதல்களை வச்சிருப்போம். அது எல்லாத்தையும் அவர் நமக்கு சாதகமாக்கி கொடுப்பார். அதுவும் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில வரும் அப்படிங்கிற ஒரு பழமொழியும் கூட உண்டு. அதனால இந்த சஷ்டி விரதத்துக்கு முருகப்பெருமான் நமக்கு சொல்கின்ற செய்தி என்னென்ன மாதிரியான மெசேஜஸ்லாம் அவர் நமக்கு கொடுக்க போறார் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக டாரோ ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் சிஸ்டர். உங்க எல்லாருக்கும் வணக்கம். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனுடன் இருக்க எல்லாம் நன்மையாய் மாறும். பொதுவா சஷ்டி அப்படினாலே மக்கள் எல்லாரும் ரொம்ப ஆவலோடும் எதிர்பார்ப்போடும் சஷ்டி எப்போ வரும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருப்பாங்க. அந்த சஷ்டி திருநாள்ல அந்த சஷ்டி திருமகன் நம்ம எல்லாருக்கும் சொல்கின்ற செய்தி என்ன அப்படிங்கிறத முருகர் காட்சி மூலமா பார்த்துடலாமா மேம்? தாராளமா பார்க்கலாம் சார். அதுக்கு முன்னாடி சஷ்டியில விரதம் இருக்கவங்க எல்லாருக்கும், தொழிலுக்காக, குழந்தைக்காக, திருமணத்துக்காக விரதம் இருக்க எல்லாருக்கும் முருகன் அருள் புரிய நம்மளும் கண்டிப்பா வேண்டிக்கலாம். நிச்சயமா இந்த 6 நாள் கடுமையான விரதம் இருந்து 7வது நாள் சுரசம்ஹாரம், 8வது நாள் திருக்கல்யாணம் பார்த்து, திருக்கல்யாணத்துல முடிஞ்ச அளவுக்கு வியூவர்ஸ் சொல்றது, திருக்கல்யாணம் அந்த கல்யாண சாப்பாடு சாப்பிடணும், கண்டிப்பா சாப்பிடணும். ஏதாவது ஒரு கோயில்ல அதை செஞ்சுட்டாங்கன்னா நிச்சயமா அவங்களுடைய வேண்டுதல் 100% சக்சஸ் ஆகிடும். ஸோ அது சக்சஸ் ஆகணுன்ற ஒரு வேண்டுதலோட, ஒரு நம்பிக்கையோட நம்ம கண்டிப்பா முருகர் தரக்கூடிய மெசேஜ் இந்த சஷ்டிக்கு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நிச்சயமா மேம். ஸோ இப்போ 6 முருகர் வருவாங்க. ஸோ அந்த 6 முருகர்ல எத்தனை முருகர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு முருகர் 2 முருகர் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு முருகரும் அவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம 1 by 1 6 முருகருக்கான மெசேஜ் பார்க்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. முதல் முருகரை சூஸ் பண்ணவங்களுக்கு அந்த முருகப்பெருமான் சொல்ற செய்தி அப்படின்னா அது என்னது மேம்? முதல் முருகர் சூஸ் பண்ணவங்களுக்கான முருகர் கார்டு. ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ், யாருமே இல்லை அப்படின்ற எந்த ஒரு கலக்கமும் வேண்டாம். இவங்களுக்கு முருகர் மட்டும் இல்லை, முருகருடைய ஒரு குடும்பமும் இருக்கு. சிவன், பார்வதி,
விநாயகர் அண்ட் வந்து அவங்களுக்கு இருக்கு சிவன் பார்வதிக்கு இருக்கக்கூடிய ஒரு பெண் இருக்காங்க, பெண் குழந்தை இருக்கு. ஸோ அவங்களும் சரி, அதாவது கங்காதேவின்னு சில பேர் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ நாங்க இத்தனை பேர் உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறோம். நீ ஏன் யாருமே இல்லைன்னு கலக்கப்படுற? இனிமே அந்த கலக்கம் இருக்கக்கூடாது. அது இந்த சஷ்டியோட முடிஞ்சு போயிடணும். அது மட்டும் இல்லாம உனக்கும் இதே மாதிரியான ஒரு குடும்பம், ரியாலிட்டில ஒரு குடும்பம் வேணும் அப்படின்றபோது, கண்டிப்பா அந்த பிரார்த்தம் உருவாக்கி தருவேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழி குடுக்குறாரு. இவங்க திருமணமாகணும், திருமண வாழ்க்கை அமையணும், நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை எனக்கு அமையணும். அதுதான் என்னுடைய இந்த வாழ்நாளினுடைய ஒரு இலக்கு, லட்சியமே. அதற்காக நான் எந்த கஷ்டம் வேணாலும் படுவேன். எப்பேர்ப்பட்ட ஒரு சூழல்லயும் நான் போய் வேலை பார்ப்பேன், தொழில் பண்ணுவேன். இப்படியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு போகும். குடும்பத்த ப்ரையாரிட்டி வச்சு தான் இது எல்லாமே செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பிளெஸிங் நிச்சயமா குடுப்பாரு. அதற்கு முன்னாடி இவங்க திருப்பரங்குன்றம் முருகர வந்து போய் தரிசனம் பண்ணணும், வழிபாடு செய்யணும். இந்த முருகர இவங்க பிடிச்சுக்கிட்டாங்கன்னா, கண்டிப்பா இவங்களுக்கு எதிர்பார்த்த அந்த குடும்ப சூழல் அமையும். அண்ட் அதுவரைக்கும் முருகருடைய முழு குடும்பமும் இவங்களுக்கு உறுதுணையா, பக்கபலமா இருக்க போறாங்க அப்படின்றது தான் இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. கார்ட் 1 நீங்க சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, மேம் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல சஷ்டி நாயகனுக்கு நன்றி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மேம் இப்ப 2வது முருகரை சூஸ் பண்ணவங்களுக்கு அந்த முருகப்பெருமான் சொல்ற செய்தி அப்படின்னா அது என்னது மேம்? ஸோ 2வது முருகர் சூஸ் பண்ணவங்களுக்கான முருகர் மெசேஜ். இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்கள சுத்தி எல்லாமே மாறலாம். மனிதர்கள் மாறலாம், சூழல்கள் மாறலாம், எது வேணாலும். இப்ப வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி என்னென்னவோ வந்துருச்சு. ஏஐலேருந்து என்ன எது மாறினாலும் எல்லாத்துலயும் நான் இருப்பேன். ஸோ அப்போ இதுலலாம் உலக மாற்றங்கள்ல நான் இருக்கும்போது, உன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றங்கள நான் இருக்க மாட்டேனா? அந்த மாற்றத்துக்கு அஸ்திவாரமே நான் தான். நீ ஏன் இந்த மாற்றத்துல நான் இருக்க மாட்டேன்னு நீ நினைக்கிற? அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு. மேபி இவங்களுக்கு வந்து எனக்கு எல்லாம் மாறி போச்சு. நான் எதிர்பார்த்தது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு மாறி போச்சு. அப்ப நீ இல்ல முருகா என் வாழ்க்கையில அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, அது கிடையாது. அந்த மாற்றத்திற்கு காரணம் நான் தான். அந்த மாற்றத்துல நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் குடுக்குறாரு. இன்னொன்னு, இதெல்லாம் மாறுதுன்னு சொல்லிட்டு உங்கள நீங்க மாத்திக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்கும். அது கோல்டு மாதிரி. அதாவது நற்பண்புகள். இத மாத்திக்காதீங்க. ஸோ அத மெருகேத்துங்க. அண்ட் மனச சந்தோஷமா வச்சுக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு அகத்த கிளீனாவும், சந்தோஷமா வச்சுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய தேகத்துல ஒரு தேஜஸ் தெரியும். முகத்துல மத்தவங்கள கவரக்கூடிய அந்த ஒரு விஷயம் கூட இருக்கும். ஸோ இது எல்லாமே இதுலருந்து தான் உள்ளேருந்து தான் வரும். அப்போ உள்ள நீங்க சுத்தமா இருந்தா தான் முருகர் கூட குடியிருப்பாரு. முருகர் ஆப்வியஸ்லி உள்ள குடி வந்துட்டாருன்னா, வெளியில எல்லாமே அழகா தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நடக்கணும்னா, உங்களுக்கான ஒரு யுனிக்னெஸ்ஸ கிரியேட் பண்ணுங்க. தனித்தன்மைய உருவாக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அகத்த கிளீனா வச்சுக்கணும். ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணும்போது, கண்டிப்பா இந்த மாற்றங்கள் உங்களுக்கான மாற்றமா இருக்கும். உங்களுக்கு ஃபேவர் குடுக்கும் அப்படின்றது முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. 2வது கார்டை சூஸ் பண்ணவங்களுக்கு மேம் சொன்ன விஷயங்கள் கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, சஷ்டி நாயகனுக்கு நன்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேம் இப்போ 3வது கார்டை சூஸ் பண்ணவங்களுக்கு அந்த முருகப்பெருமான் சொல்ற மெசேஜ் அப்படின்னு சொல்லி சொன்னா அது என்ன மேம்? ஸோ 3வது முருகர் சூஸ் பண்ணவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்க்கும்போது, இவங்களுடைய உடன் பிறந்தோர் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு என்ன தேவையோ அத இவங்க கேட்டும் கேட்காமலும் இந்த தருணத்துல அவங்க செய்யணும். அப்படி யாரும் இல்ல, எனக்கு வந்து எப்பவுமே ஒரு விரக்தி இருக்கு. எனக்கு கூட பிறந்தவங்க இல்ல, இருந்தா ஒரு ஒரு ஆறுதலுக்காவது இருந்திருப்பாங்களே, அப்படி இருக்குன்னா, இவங்களுக்கு வந்து முருகர் தரக்கூடியது, நீ என்ன ஒரு அண்ணனா, தம்பியா ஏத்துக்கோ. என்ன கடவுளா பார்க்காத. நான் உனக்கு கூட பிறந்த ஒரு அண்ணனா, தம்பியா இருக்கேன். உனக்கு எந்த சந்தோஷம், கவலை எதா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணு. நான் அதாவது ஏதாவது ஒரு மனித ரூபத்துல இவங்களுக்கு அந்த டைம்ல ஒரு ஆறுதல் கிடைக்கும். அது கண்டிப்பா முருகர் குடுக்குற ஒரு ஆறுதலா தான் இருக்கும். ஸோ இந்த விஷயத்த பாஸ் பண்றாரு. இது மட்டும் இல்லாம, இவங்களுக்கு வந்து நான் ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கை வாழணும். ஒரு ஒரு ஸ்டார் மாரி நான் ஜொலிக்கணும். என்ன பார்த்து நெறைய பேர் ஃபாலோ பின்தொடரணும். ஸோ அப்படி இருக்கணும் என் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, கண்டிப்பா அந்த வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு நிச்சயமா முருகர் அருள் புரிவாரு. இவங்க குன்னக்குடி முருகர பிடிச்சுக்கிட்டாங்கன்னா, இந்த வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ குன்னக்குடி முருகர அவங்க தரிசனம் பண்ணணும். முடிஞ்சா அந்த சஷ்டி காலத்திலேயே
பக்கத்துல இருக்கும்போது தரிசனம் பண்ணலாம். வீட்ல இருந்து கூட இவரு பேர சொல்லி விளக்கு ஏத்தி வழிபடலாம். ஸோ இத செய்யணும் அப்படின்றதும் அவங்களுக்கான ஒரு மெசேஜா இருக்கு. உனக்கு அண்ணன், தம்பி அந்த மாதிரி யாரும் இல்ல. அவங்க கிட்ட இருந்து உதவி கிடைக்கலனா கூட நீ கவலைப்படாத. உனக்கு உற்ற துணையா நான் இருப்பேன் அப்படிங்கிறத முருகப்பெருமான் சொல்றாரு. நீங்க 3வது கார்ட சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, மேம் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதோடு சேர்த்து சஷ்டி நாயகனுக்கு நன்றி அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மேம் இப்ப 4வது முருகரை சூஸ் பண்ணவங்களுக்கு அந்த முருகப்பெருமான் சொல்ற செய்தி அப்படின்னா அது என்னது மேம்? ஸோ 4வது முருகர் சூஸ் பண்ணவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ இதில் வந்து 2 மெசேஜ் இருக்கு. ஒன்று வந்து இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விதமான விஷயங்களை நினச்சி ஒரு விரக்தியில் இருப்பாங்க. இனிமேல் நான் யாருக்கிட்டையும் அன்பு செலுத்த மாட்டேன், நான் வந்து ரொம்ப கராராக இருப்பேன், கடுமையாக இருப்பேன், அந்த மாதிரி இருப்பாங்க. முருகர் தரக்கூடிய மெசேஜ் அவங்களுக்கு, அப்படிலாம் நீ இருக்க வேண்டாம், உன் மனசில் அன்பு, கருணை இது வந்து எப்போவுமே அதிகமாக இருக்கணும், அதுதான் அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி, அதை எங்கேயுமே குறைக்கக்கூடாது அப்படின்றாரு. அண்ட் அதை கொடுக்குற விதத்தில் இல்லை அது இவங்களுக்கு பெருக்கெடுக்கிற விதத்தில் அதுக்கு ஏற்ற ஒரு கம்பேனியன்ஷிப் இவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மேரேஜ் லைஃப்பில் இருந்தாலும் அவங்களுடைய பார்ட்னர் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. மேரேஜ் ஆகக்கூடியவங்களுக்கும் அதுக்கான ஒரு பார்ட்னர் அவங்களுக்கு கிடைப்பாங்க. ஸோ இந்த ஒரு மெசேஜ். இன்னொரு மெசேஜ், இந்த 4வது முருகரை சூஸ் பண்ணவங்க சஷ்டி விரதம் மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ஒரு மாதம் வரக்கூடிய ஒரு கிருத்திகை அப்பவும் அவங்க விரதம் இருக்கணும். விரதம் இருக்கும்போது அவங்களுக்கு குழந்தை பேரு இல்லை அப்படின்னும் போது குழந்தை பேரு நிச்சயமா வந்து கிடைக்கும். தொழில் வளர்ச்சி ஏற்படும், வேலை வளர்ச்சி ஏற்படும். இல்லை அவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை, நான் ஃபெயிலியர்ஸை சந்திச்சுட்டு இருக்கும் போது கண்டிப்பாக சக்ஸஸை நோக்கி அடி எடுத்து வைப்பாங்க. ஸோ இதை பார்க்குறவங்க ஒரு கிருத்திகை அப்பயும் அவங்க முருகருக்கு விரதம் இருக்கணும். அவங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரியான சின்ன சின்ன விரதங்கள் கூட அவங்க இருக்கலாம். பட் விரதம் வந்து ரெகுலராக கடைபிடிக்கணும் அப்படின்றது முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு. கண்டிப்பா மேம். நீங்க 4வது முருகரை சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, மேம் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதோடு சேர்த்து சஷ்டி நாயகனுக்கு நன்றி அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மேம் இப்ப 5வது முருகரை சூஸ் பண்ணவங்களுக்கு அந்த முருகப்பெருமான் சொல்ற செய்தி அப்படின்னா அது என்னது மேம்? 5வது முருகர் சூஸ் பண்ணவங்களுக்கான முருகர் மெசேஜ் என்னன்னா, இவங்க வீட்ல இருக்க பெரியவங்க சொல்றத கேட்கணும். வீட்லயோ இல்ல வெளியவோ பெரியவங்க சொல்ற பேச்ச வந்து கேட்கணும். இவங்க எந்த ஒரு பொசிஷன்ல இருந்தாலும் சரி, டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருந்தாலும் சரி, அ எந்த ஒரு பொறுப்புல இருந்தாலும் சரி, ஆனா இவங்கள சுற்றி இருக்கிற வீட்ல இருக்க பெரியவங்க சில விஷயம் சொல்றாங்கன்னா, அத காது கொடுத்து கேட்கணும். ஏன்னா, அதுல ஏதாவது ஒரு சூட்சுமம் இருக்கும். இவங்க தேடக்கூடிய ஒரு விடை கூட அதுல இருக்கும். அப்போ தொடர்ந்து இவங்க அந்த பெரியவங்களுடைய வார்த்தைய மதிக்காம போறதால தான், இவ்ளோ ஒரு பிரச்சனைகள் அவங்களுக்கு சூழ்ந்திருக்கு. இல்ல ஏதோ ஒரு பெரிய இக்கட்டான விஷயத்துல போய் மாட்டியிருக்கிறாங்க அப்படின்றது அர்த்தம். அப்ப இனிமே அத கேட்க கேட்க அதுலேருந்து வெளிய வர்றதுக்கான சூட்சுமம் கூட அவங்களுக்கு கிடைக்கலாம். ஓகே. அத நான் கேட்குறேன், ஃபாலோ பண்றேன். ஆனா இப்ப இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்னால என் மனசு ரொம்ப வந்து பாதிச்சிருக்கு. உடலும் பாதிச்சிருக்கு. நான் அதுலேருந்து எப்படி வெளியேறதுன்றபோது முருகர் அதற்கான ஒரு பதில் குடுக்குறாரு. திருச்செந்தூர் போயிட்டு பௌர்ணமி அப்போ பக்கத்துல இருக்கவங்க மாதம் மாதம் போலாம். தூரத்துல இருக்கவங்க 6 மாசத்துக்கு ஒரு தடவ, வருஷத்துக்கு ஒரு தடவ கூட போகலாம். ஆனா பௌர்ணமி அப்போ போயிட்டு திருச்செந்தூர் கடல்ல அவங்க மூழ்கி எழுந்துக்கணும். இத வந்து ஒரு 20 மினிட்ஸாவது அங்க பாத் எடுக்கணும் முருகர நெனச்சு. அப்போ அந்த டைம் அவங்க மிகப்பெரிய ஒரு ரிலாக்சேஷன உணருவாங்க. இந்த உலக வாழ்வியல்ல இருந்து வெளிய வந்துருவாங்க. அந்த டைம் அது அவங்க மைண்ட்ல ஓடவே ஓடாது. ஸோ இது நடக்கும்போது அவங்களுக்கு வந்து உடலாலயும், மனதாலயும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, அது எல்லாமே அங்கேயே கிளென்ஸ் ஆகும். ஸோ இந்த விஷயத்த அவங்க நிச்சயமா செய்யணும் அப்படின்றது முருகர் அறிவுறுத்தக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. நீங்க 5வது முருகரை சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, மேம் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதோடு சேர்த்து சஷ்டி நாயகனுக்கு நன்றி அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மேம் இப்ப நிறைவா 6வது முருகரை சூஸ் பண்ணவங்களுக்கு அந்த முருகப்பெருமான் சொல்ற செய்தி அப்படின்னா அது என்னது மேம்? 6வது முருகர் சூஸ் பண்ணவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றபோது, பாரம்பரியத்தை என்னைக்குமே விட்டு குடுக்கக்கூடாது. பாரம்பரியத்த மறக்கக்கூடாது. என்னதான் மாடர்ன் ட்ரெடிஷனா இருந்தாலும், அது அங்கங்க மட்டும் அப்ளை பண்ணணும். பட் நம்மளுடைய ரூட்ன்னு ஒண்ணு இருக்கும். நம்மளுடைய எங்கேருந்து நம்ம வந்திருக்கோம், நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கு என்ன விட்டுட்டு போயிருக்காங்க, அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். ப்ரீஷியஸான விஷயங்கள் இருக்கும். அதை எப்பவுமே ஃபாலோ பண்ணணும். முருகரும் அதுல ஒருத்தர் தான். அவரும் நம்மளுடைய முன்னோர் தான் பார்க்க போனா. ஸோ இதை என்னைக்குமே வந்து மறக்கக்கூடாது. நம்மளுடைய கல்ச்சருக்கு எப்பவுமே இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்.
ஸோ இதுவே அவங்களுடைய உயர்வான எண்ணங்களுக்கு ஒரு அஸ்திவாரமா கண்டிப்பா மாறும். இது மூட நம்பிக்கை இல்லாம கல்ச்சர் பேஸ் பண்ணி சில ப்ராக்டிகலான விஷயங்கள் அவங்க ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ரொம்ப உயர்வான எண்ணத்துல வந்து போவாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாமே பாசிட்டிவா இருக்கணும். இதுவே ஒரு உயர்வான எண்ணத்துக்கு அவங்க கொண்டு போகும். ஸோ எந்த அளவுக்கு அவங்க வந்து அச்சீவ்மெண்ட் வாழ்க்கையில் அடையிறாங்களோ அந்த அளவுக்கு உயர்வான எண்ணங்கள் போயிட்டே இருக்கணும். சில பேர் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈகோ, ஒரு விதமான தலைக்கணம், மற்றவங்கள மதிக்காம இருக்கிறது, இது எல்லாமே உருவாகும். இது எல்லாமே தீய எண்ணங்கள். ஸோ இவர் இப்பயே வந்து இவங்களுக்கு ஒரு விஷயத்த கொடுக்குறாரு. நீ உயர்ந்த இடத்துக்கு போக போற, ஆனா அங்க போயிட்டு உயர்வான எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கணும். வந்த இடத்த மறக்கக்கூடாது, கல்ச்சரை மறக்கக்கூடாது. ஸோ அப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் இங்கே கிடைக்குது. இவங்க உயர்வான இடத்துக்கு போக போறாங்க அப்படின்றது கிடைக்குது. ஸோ அதனுடைய வழிகாட்டுதலும் முருகர் மெசேஜா கொடுக்குறாரு. நீங்க 6வது முருகரை சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மேம் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறதோடு சேர்த்து சஷ்டி நாயகனுக்கு நன்றி அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மேம் இந்த சஷ்டி விரத திருநாளில் முருகப்பெருமான் நம்முடைய முருக பக்தர்களுக்கு சொல்கின்ற விஷயம் என்ன அப்படிங்கிறத முருகர் காட்ஸ் மூலமா எங்களோடு பகிர்ந்துட்டீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு வந்து முருகர் எங்கேயும் போல நம்ம கூட தான் இருக்காரு, நம்ம கையை பிடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையையும் அந்த ஒரு உத்வேகத்தையும் தரும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி மேம். நன்றி. சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம். அவள் வெறுப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாடாம். Milestone by Roofwest, where faith meets fortune. Commercial and residential plots in Sirvapuri.